யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து மைதிலி வாசுதேவன் பேசுகிறேன். நான் இன்னைக்கு சின்னவாள்லேருந்து பெரியவா வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய டிஃபன் பற்றி தான் பேச போகிறேன். பண்ணி காமிக்கலான் இருக்கேன். அதுக்கு என்னென்னா பரோட்டா, ரோடு கடை சென்னா. பரோட்டான்றது எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். வெளியில் நிறையா ஆயில் போட்டு எக்கெல்லாம் போட்டு பண்ணுவோம். நான் ஆயில் ரொம்ப இல்லாமல் லிமிட்டடாக போட்டு அதே போல் சென்னாவும் பண்ணலான் இருக்கேன். இப்போ சென்னாவை 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதை குக்கரில் இப்படியே நம்ம உப்பு போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். இந்த குக்கரில் வச்சிடுறேன். நான் குக்கரில் 3 சத்தம் முட்டு வைக்கணும் உங்களுக்கு. இது 3 சத்தம் வர்றதுக்குள்ள நம்ம சென்னாக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் பார்த்துடலாம் என்னென்னன்றதை. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடுறேன். குக்கர் 3 சவுண்டு வரட்டும் நல்லாவே உங்களுக்கு. அது இப்போ சென்னா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, உரிச்ச பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம். இப்போ அடுப்பில் வானாயை போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் உங்களுக்கு. 2-3 ஸ்பூன் விட்டுக்கலாம். நம்ம தேவைக்கு இப்போ நிறைய ஆயில் வேணுங்கிறப்ப ஆயில் விட்டுக்கலாம். இப்போ அதில் என்ன கேட்டிங்கன்னா இந்த சோம்பு 1 ஸ்பூன் போடலாம். இதுலேயே இப்போ பட்டை, இஞ்சி பூண்டு நான் விழுதாக எடுத்துக்க மாட்டேன், அப்படியே நசுக்கி போட்டுருவேன். அப்புறம் காஞ்ச மிளகா, தக்காளி, வெங்காயத்தை அதுக்குள்ளே கட் பண்ணி அதிலே போடணும். நம்ம அரைக்க போடுறதுனால பெருசாக அரைச்சிக்கலாம், அதனால தப்பு இல்லை. ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் இப்போ அரைச்சிடுவேன் உங்களுக்கு. ரோடு கடை சென்னான்னா உங்களுக்கு கிரேவி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இப்போ வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். வெங்காயம், இப்போ தக்காளியும் அந்த மாதிரி கட் பண்ணி போடணும். எல்லாம் வதங்கிறதுனால சுருங்கிடும், ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க. மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸாக 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடணும். இதை இப்போ நல்லா வதக்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதே போல் இதில் கரம் மசாலா பொடின்னு விற்பான் உங்களுக்கு. சென்னா இதுன்னே விற்கிறோம் எம்டிஆரில். நான் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு. அதே போல் எல்லோரும் காரப்பொடி போடுவோம், நான் காரப்பொடி யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு மிளகாயும் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக 1 ஸ்பூன். சென்னா டேஸ்ட் நிறையா வேணுங்கிறவா போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இல்லையா நல்லா சுருண்டு வரும் உங்களுக்கு. கொஞ்சம் பொடி போட்டதுனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக எடுத்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கிறேன். இப்போ 3 சத்தம் சென்னா வேக வச்சுட்டு இங்கே பார்த்து காமிக்கிறேன். இப்போ இந்த சென்னாவை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ தண்ணி இல்லாமல் வடிய வச்சுக்கணும். நம்ம சென்னாவையும் போட்டு அரைச்சிருப்போம். குழந்தைகளுக்கு சென்னா இருந்தால் சில குழந்தைகள் சாப்பிடும், சில குழந்தைகள் சாப்பிடாது, கொதிக்கி வச்சிடும். அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா, ரோடு கடை சால்னா அப்படின்னாலே உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இந்த மாதிரி வடிய வச்சிடணும் உங்களுக்கு. அதே போல் இதுவும் ஆறிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கினது. அதில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அரைக்கிறதுக்கு. புதினா இருந்ததுன்னா நீங்கள் புதினாவும் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் பாருங்கள். கொண்டக்கடலை பொடிக்குன்றவா பாதியை என்ன பண்ணுவோம், அரைச்சிட்டு பாதி எடுத்து வச்சுக்கலாம், அப்படியேவும் வச்சுக்கலாம். இப்போ குழந்தைகள் இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னாக்க அரைச்சிடுறேன்.
அரைச்சா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தொட்டுன்னு சாப்பிட சௌகரியமாக இருக்கும். இப்போ இது அரைப்படலை, அதனால இந்த நம்ம கொண்டைக்கல்ல வேக வச்ச ஜலத்தையே இதில் விட்டுக்க போகணும். அதை விட்டே அரைச்சிடலாம் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணாமல். இப்போ பாருங்க, அரைச்ச விழுது இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சி விடணும் உங்களுக்கு. இப்போ இந்த வானலை பற்ற விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்ச விழுதை இதில் கொட்டணும். இதில் பொரிஞ்சதுக்கப்புறமா இது இப்போ நல்லா கிரேவியாக தண்ணியாக தான் இருக்கணும் உங்களுக்கு. இது இன்னும் கூட தண்ணி விடலாம். இப்போ அடுப்பு பற்ற ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு. சென்னாவில் உப்பு போட்டிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் ஜாஸ்தி ஆகிட்டுனாக்கா உப்பு கறிக்கும் உங்களுக்கு. அதே போல் நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு இதில் சேர்த்துடணும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்க்கலாம், கெட்டியாக இருக்குது. தொழில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு காரமோ இல்லை சென்னாவோட எதுவோ வேணும் அப்படின்னு தோணித்துனாக்கா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சென்னா பவுடர் போடணுன்னு இருக்கு, கலரை பார்த்தோன்னே. அதனால நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ஒரு கொதி வந்ததான் அரைச்சிடலாம் உங்களுக்கு. ஏன்னா நாழியாக உருளைக்கிழங்கும் போட்டுப்போம், சென்னாவையும் அரைச்சி விட்டோம் நம்ம. அதில் என்னாகும், கெட்டி ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருக்கும்போது அணைச்சிட்டிங்கன்னா பரோட்டாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் ஒரு கொதி வந்தது காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுலேயே புதினா இலை நிறைய இருந்ததுன்னா புதினாவையும் போட்டுனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் உங்களுக்கு. புதினா இல்லாததுனால நான் கொத்தமல்லி மட்டும் நிறையா போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், சைடெல்லாம் கொதிக்கிறது தெரியறது உங்களுக்கு. இந்த சைடெல்லாம் கொதிக்கிறது பாருங்கள். இப்போ அடுப்பு அணைச்சிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இது நம்ம சாப்பிடும்போது கெட்டி ஆகிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கெட்டி ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நான். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இப்போ பண்ண போகிறது என்னென்னா, பரோட்டா எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் சொல்லித்தரப்போகிறேன். நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் ரொம்ப கிடையாது. நீங்கள் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா எக்கு இல்லாமல் எண்ணெய் நிறையா விடாமல் பண்ண மாட்டோம். எக்கே கிடையாது. அதே போல் ஆப்போஸ் சமையல் சோடா நான் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ 100 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து என்னென்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு பிசைங்கும். ஏன்னா ரொம்ப விட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அழுத்தி பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி பிசையிறோமோ அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தான் ஜலம் சேர்த்தேன், அதுவே எப்படி உருட்டின்னு வருது பாருங்கள். இப்படி நம்ம இழுத்து இழுத்து பிசையணும். இந்த மாவெல்லாம் இதில் ஒட்டின்றோம். எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பரோட்டா சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் நிறைய விட வேண்டாம் உங்களுக்கு. எக்கு கிடையாது, சமையல் சோடா கிடையாது. சில பேர் வந்து பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவும் போட்டு பண்ணலாம். ஆனால் கடையில் கிடைக்கிற பரோட்டா மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஃபுல் மைதா மாவில் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஜலம் தெளிச்சுக்கிறேன். லைட்டாக தெளிச்சுன்னா இப்போ ரொம்ப தெளிச்சுக்கணும். அது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் உங்களுக்கு. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கையால் தேய்க்கணும் அதை. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வந்துடுச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும்.
3 ஸ்பூன். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தம் கொடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்களோ அப்போ தான் நல்லா இருக்கும். சப்பாத்தி ஆகட்டும் பரோட்டா ஆகட்டும் நம்ம விரலால் இப்படி அழுத்தி அழுத்தி பிசையணும். இப்போ பார்த்தீங்களா இப்படி உருட்டு கரெக்ட் அழகாக வந்துருக்கு. உங்களுக்கு அப்படியே நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதை என்ன பண்ணலாம், இப்படி நல்லா கையில் தேய்ச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை இப்படி நல்லா பண்ணிக்கோங்க. நீட்டமாக பாம்பு மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும். அப்பளத்துக்கெல்லாம் பண்ணுவோம் அந்த காலத்தில், இப்படி திரட்டிட்டு தான் பண்ணுவோம். அதே மாதிரி இதை இப்படி பண்ணி இதை உள்ளே கொண்டு வரணும். இது சாஃப்டாக இருக்கிறதுக்காக இப்படி நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெயே இருக்காது கையில், உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது. இதை இப்படியே இழுத்தீங்கன்னா நல்லா பெருசாகும். இதை இப்படி அடியில் கொண்டு தட் பண்ணணும். பண்ணிட்டு இப்படி நல்லா உருட்டிக்கணும். இப்போ பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி நல்லா மாவு துவைச்சிக்கணும். மாவு துவைச்சிட்டு இதை இப்படியே நல்லா இடணும். சப்பாத்தி இடுற மாதிரி இடணும். இருக்கு அடுத்ததெல்லாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சப்பாத்தி கட்டையில் தடவிக்கணும்னா ஒட்டாது. உங்களுக்கு நீட்டாக அதுவே இழுத்துன்னு வரும். இப்போ இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலும் நெய்யும் உருக்கி வச்சுக்கணும். உருக்கி வச்சுட்டு இப்போ இந்த இட்டோம் இல்லையா, அது மேலே இப்படி தூவணும். தலை விட்டுக்கணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை நல்லா அப்படியே தேய்க்கணும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு மேலே மைதா மாவு பண்ணணும். தூவி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம சாரீ ஃபால்ஸ் வைப்போம் இல்லையா புடவைக்கு, அந்த ஃப்ரில்லு வைக்கிற மாதிரி பண்ணணும். உங்களுக்கு இதை நல்லா ஃப்ரில் எடுத்து பாருங்க. மடிப்பு தெரியறதா இது இப்படி இழுத்து விட்டுட்டே வாங்கும். கட்டை வரல நடுவில் வச்சுக்கோங்க. இப்படியே சுற்றுங்க. சுற்றி விட்டுட்டு இதை வந்து அடியில் கொண்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் தெரியறதா, இதே மாதிரி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் நெய் அதே மாதிரியே விட்டுக்கணும். உங்களுக்கு விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி தூவிக்கணும். தூவிட்டு இதை வந்து இப்படி மடித்து வைக்கணும். நம்ம சாரீக்கெல்லாம் ஃப்ரில் எப்படி இருப்போமோ அதே மாதிரியே இப்படி மடித்து இப்படி கொண்டு வந்துட்டு இதை வந்து அடியில் விட்டுறணும். விட்டிங்கன்னா இந்த இது வரும். இப்போ இதை எப்படி இழுறதுன்றது காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணலாம், எண்ணெய் தடவிக்கணும். கொஞ்சம் தடவிட்டு லைட்டாக தான் பண்ணணும். லைட்டாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த கோடெல்லாம் பதிஞ்சு போயிடும். நம்ம லேயர் வரணும்னு பண்ணதெல்லாம் இதை வந்து இப்படியே நல்லா லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இப்படி நல்லா இழுத்து கடையிலலாம் உங்களுக்கு என்னதான் எண்ணெய் நெய் சேர்த்தாலும் இந்த ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஹார்டாக இருக்காது. இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல இதை வந்து 2 தடவை நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கணும். நல்லா கோல்டு கலரில் வரணும். அப்படியே நல்லா ப்ரௌனாக ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து அந்த எண்ணெய் நெய் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சுற்றி விட்டுக்கணும். லேயர் உப்பிட்டு வரப்பாங்க தெரியும் உங்களுக்கு. இல்லைங்க
கோல்டு கலர் இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. தான் இங்கே தெரிய எடுத்துக்கணும். மேலே புளியாக தெரிய எடுத்துக்கணும். அப்போ தான் அது வெந்துடுத்துன்னு அர்த்தம் உங்களுக்கு. பெருசாக வேணுங்கிறவா பெருசாக இடலாம். எனக்கு வந்து பெருசு வேண்டாம், சின்னதே போடும் அப்படின்ட்டு. எவ்வளோக்குள்ளே நீங்கள் மாவு ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா நல்லா பெருசாக இடலாம். இப்போ இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் விட்டோம் இல்லையா, அதையே விடணும். மேலேயும் விட்டுக்கணும் அப்படியே. அதுக்கப்புறம் திருப்பி போடும்போது விட வேண்டாம். இது ஒரு தூரம் விட்டாலே போடணும். இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் வெந்துடுத்துன்றது. இதுதான் அடையாளமே நம்மளுக்கு. இப்போ இதை வந்து இதில் போட்டுட்டு இப்படி தட்டணும். தட்டினீங்கன்னா அந்த லேயர் கிடைக்கும். சூடாக இருக்கிறது தட்டினா தான் உங்களுக்கு அந்த லேயர் இருக்கும். சாஃப்டாக சூடோட்டம் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த லேயர் வர்றது தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள் லேயர் லேயராக வந்துருக்கு. கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பார்த்தாலே தெரியும், ட்ரையாக தான் இருக்காது உங்களுக்கு. இப்போ பாருங்க அந்த லேயர் தனித்தனியாக வந்துடுச்சு உங்களுக்கு. நான் இப்போ தட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. வீட்லேயே பண்ணது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு உங்களுக்கு. என்னன்னாக்க எண்ணெய் நெய் ஜாஸ்தி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்க்கறச்சே தெரியும். இந்த பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இது முள்ளையும் வெந்திருக்கும். இப்போ வந்து இந்த சால்னா, ரோடு கடை சால்னா சொன்னேன் இல்லையா, இந்த பரோட்டாக்கு இதுதான் செட் ஆகும் உங்களுக்கு. இப்போ அப்போ நம்ம தண்ணியாக இருந்தது எடுக்கும்போது இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுது. தொட்டுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க எல்லாரும். தேங்க்யூ. உங்களோட வீடியோஸும் யூடியூப்ல வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்பனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சமையல்ல நாங்க உங்களோட வீடியோஸை அப்லோட் பண்றோம். நீங்க எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சா மட்டும் போதும். எடிட்டிங் நாங்களே பண்ணிக்குவோம். பண்ணி நாங்களே அப்லோட் பண்ணுவோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே தெரியுற இந்த நம்பர்ல 9042198467 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட குக்கிங் வீடியோவை அனுப்பலாம். நீங்க எங்களுக்கு அனுப்புற வீடியோ வெஜிடேரியன் ஃபுட்டா இருக்கணும். வேற ஏதாவது டீல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சமையல் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க.